Taste the Daily. கல்வி கண்ணை திறந்த காமராஜர் இலவசமாக வழங்கிய சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள 2000 கோடி மதிப்பிலான நிலத்தினை ஆட்டையை போடுவதற்கு தற்போதைய மாநில காங்கிரஸ் தயாராகி வருவது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அதன் பின்னணி குறித்து சிறு தொகுப்பாக காணலாம். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அறக்கட்டளைக்கு சொந்தமான 181 கிரவுண்ட் பரப்பளவில் சுமார் 2000 கோடி மதிப்பிலான காலியிடம் சுமார் 30 ஆண்டுகளாக பயன்பாடின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த மே 4ஆம் தேதி தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் ஏழை மக்களால் கல்விக்காக காமராஜரால் வாங்கப்பட்ட இந்த இடத்தின் இன்றைய மதிப்பு 2000 கோடி என மிகப்பெரிய வெடிகுண்டை தூக்கி வீசினார். பின்னர் மைக்கை பிடித்த தற்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த இடத்துக்குள் வருவதற்கும் கூட்டம் நடத்துவதற்கும் 30 ஆண்டுகள் நமக்கு பிடித்திருக்கிறது என்றார். அப்பகுதியில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் மூப்பனாரின் நினைவிடத்தை அப்புறப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதற்கு காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் திமுகவின் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த விவகாரம் நீதிமன்றமும் சென்றிருக்கிறது. உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளைக்கு சொந்தமான காமராஜர் அரங்கத்தையும் அதனை ஒட்டியுள்ள 2.5 ஏக்கர் காலி மைதானத்தையும் யாரும் விற்க முடியாது. ஆனால் 60க்கு 40 என்கின்ற அளவில் ஒப்பந்தம் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் என்கின்ற நிலை உள்ளது. ஏற்கனவே அந்த காலி மைதானத்தில் வணிக வளாகம் அமைத்திட தனியார் கட்டுமான நிறுவனத்தோடு 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதனை செயல்படுத்துவதற்காக தனியார் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனத்திடம் இருந்து 3 கோடி பணமும் காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தத்தின்படி வணிக வளாகம் கட்ட பூர்வாங்க நடவடிக்கைகளை அந்த நிறுவனம் தொடங்கப்படவில்லை. இந்த இடத்தை வங்கியில் அடமானம் வைத்து நிதி பெறுவதற்கும் காங்கிரஸ் மேலிடம் அனுமதிக்கவில்லை. 30 ஆண்டுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த தனியார் நிறுவனம் சில கடைகளுக்கு எழுதி வாடகை விட்டதோடு வாகனங்களை மைதானத்தில் நிறுத்திக் கொள்ளவும் துணை ஒப்பந்தத்தையும் போட்டு இருக்கிறார்கள். இதுவே ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல்தான் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தை தாரை வார்க்கக்கூடிய முயற்சியில் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. காமராஜர் என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தினாரோ அந்த சொத்து தற்போது திசை மாறுவதாக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தற்போதுள்ள தலைமை துரோகம் செய்தால் தேர்தலில் சரியான பாடத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும் அவர்கள் எச்சரிக்கையாக விடுத்துள்ளனர்.